ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷித்தோஸ் கிச்சன் துபாய். நாங்கள் இப்போது மதுரையில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். ஸ்ருத்திகாவுக்கு பாஸ்போர்ட் ரினிவல் பண்ணணும். அவள் கை குழந்தையா இருக்கும்போது 3 months பாஸ்போர்ட் எடுத்தேன். இப்போ அவளுக்கு 4.5 years ஆயிடுச்சு. பாஸ்போர்ட் எப்பவுமே 6 monthsக்கு முன்னாடியே நம்ம ரெனிவல் பண்ணணும். அப்போ தான் நம்மளால ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும். பாஸ்போர்ட் ரெனிவல் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட்டு பேரண்ட்டோட பாஸ்போர்ட் காப்பீஸ் வேணும். சைல்டோட ஃபாதர் என்ஆர்ஐயா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி, அங்கே இருக்கிற ரெசிடென்சி கார்டு இல்லை அப்படின்னா எமிரேட்ஸ் ஐடி தேவைப்படும். அதை நம்ம ஸ்கேன் பண்ணி இதோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கணும். ப்ளஸ் இங்கே உள்ள என்ஆர்ஐஸ்க்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை வாங்கி நம்ம ஃபில் பண்ணி இதில் அட்டாச் பண்ணணும். தேர்டு ஆதார் கார்டு. மெயினாக இந்த 3 டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக கரெக்டாக இருந்தாலே போதும், நம்ம குயிக்காக ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். நான் வந்த உடனே அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு 8 o'clock ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்ருத்திகாவை கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டு பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். உள்ள நம்ம எந்த விதமான பேமெண்ட்ஸும் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நான் டைரெக்டாக passportindia.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணியிருந்தேன். அங்கேயே நான் என்னோட பேமெண்ட் செக்ஷனையும் முடிச்சுக்கிட்டேன். சைல்டோட பாஸ்போர்ட்டை ரெனிவல் பண்ணுறதுக்கு டோட்டலாக எனக்கு வந்த அமௌண்ட்டு 1000 rupees. சைல்டோட பாஸ்போர்ட் ரெனிவலுக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் இருந்துச்சு. 1 week அப்புறம் தான் எனக்கு போலீஸ் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் 1 week ஆச்சு. நான் பாஸ்போர்ட் எனக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 20 to 25 days ஆச்சு. பாஸ்போர்ட் ரெனிவலை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Bye guys, ish you all.